இருந்தாலும் புள்ளி ஓரமா சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2600 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரை பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே காலகட்டத்தில் 2024-25 ஆண்டில் பாத்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 131 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தொடர்ந்து. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதை நாங்க தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டு